என் தங்கப்பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கக்கூடிய இந்த சனிக்கிழமையினுடைய விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனமகிழும் நல்ல செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். ஒருவேளை இன்று உன் அம்மா என்னுடைய அன்பை நீ மதிக்காமல் சென்றால் இனி நான் உன்னை தேடி வர மாட்டேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிற்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் இந்த தருணங்கள் என்று எத்தனையோ உன் வாழ்க்கையில் இருந்திருக்கின்றது. அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டு நான் ஒவ்வொரு முறையும் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். பிரச்சனைகள் வரும் பொழுது மட்டுமல்ல, நீ சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதும் இந்த வராகி உனக்கு மிகவும் நெருக்கத்தில்தான் நின்றிருக்கின்றேன். ஏனென்றால் உன் சந்தோஷம் மற்றவர்களுக்கு வயிற்றெரிச்சல், நீ சிரித்தால் அது அவர்களுக்கு மனக்குழப்பம். அப்படியானால் அந்த நேரத்தில் உன் அருகில் நான் நிற்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை மிகுதியாக காயப்படுத்தி விடுவார்கள், உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தி விடுவார்கள். உன்னை தேடி வந்து உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்து உனக்கு மிகுதியான இன்னல்களை கொடுத்து விடுவார்கள். என் குழந்தையே, எவ்வளவுதான் பிரச்சனைகள் உனக்கு இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாமும் நீங்கி உன் மனதிற்குள் ஒரு தெளிவு நிச்சயமாக பிறக்க வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட துன்பத்திலிருந்து நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே நமக்கு கஷ்டம் மட்டுமே என்று எண்ணி நிற்பதை விட நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் நமக்கு தீரும். அந்த பிரச்சனைகள் தீரும் நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று சனி பகவானினுடைய ஆசியோடு என் குழந்தையை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் மிக பெரிய நன்மைகள் உனக்கு நடக்க வேண்டும். சனி பகவானினுடைய ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைத்துவிடக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, சனி பகவான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில விஷயங்கள் தீமையாக இருக்கும் பொழுது அவரின் பார்வையில் அது பட்டுவிட்டது என்றால் அவர்களை போட்டு ஆட்டி படைத்து விடுவார். ஆனால் நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவரினுடைய ஆசீர்வாதம், நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழும் பொழுது அவரினுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை. என் குழந்தையே, அவரின் பார்வை படுவது வேறு, அவரினுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது வேறு. இந்த வித்தியாசத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவானை எப்பொழுதும் மனதார வழிபட்டால் அவரினுடைய அருளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை பார்த்து 10 பேர் சிரிக்கத்தான் செய்வான். அதனால் அவர்கள் சிரிக்கிறார்களே என்று சொல்லி அதற்காக ஒருபொழுதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. என் குழந்தையே, அவர்களை பற்றி நீ யோசிக்காதே, ஓடிக்கொண்டே இரு. ஏனென்றால் சிரிக்கின்ற எவனும் உனக்கு கை கொடுத்து உதவ மாட்டான். நீ ஓடுகின்ற வேகத்தில் ஒரு நாள் எல்லோருமே உன்னை பார்க்க மிகுந்த வேகத்தில் ஓடி வருவார்கள். அப்பேற்பட்ட வேகத்தோடு நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள், உன்னை தொடர்ந்து நடக்கின்ற விஷயங்கள் என்று அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து உன் அம்மா நான் நிற்கும் பொழுது நீ எனக்கு என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். நான் ஒரு உண்மையான அன்பையும் ஒரு உண்மையான நம்பிக்கையையும் மட்டும்தான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேன். நான் என் பிள்ளைகள் எனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஒரு பொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு சில பிள்ளைகள் எப்படி தெரியுமா? மனது சுத்தமாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும், பயபக்தியோடு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்
தெய்வத்திடமிருந்து ஒரு விஷயத்தை நாம் கேட்கும் பொழுது தயங்குவார்கள். அதே நேரம் தெய்வத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மன திருப்திக்காக தெய்வத்திற்கு செய்வார்கள். அதுவும் முழு அன்போடு. எதையும் செய்ய வேண்டுமே என்ற கடமைக்கு செய்யக்கூடாது. இதை கொடுத்தால்தான் நமக்கு தெய்வம் எதையும் கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு எதையும் செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழப்போகிறோம் என்ற எண்ணம் ஒன்று உன்னை வாழ வைத்தால் அது போதும். இந்த வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக இவை அத்தனையும் உன்னை நிலையாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது சில நேரங்களில் அதிகமாக வலிக்கும். இந்த வாழ்க்கை பல நேரங்களில் உனக்கு மிகுதியான வேதனையை நிச்சயமாக கொடுக்கும். மனமுடைந்த என் பிள்ளை, நீ கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகுந்த அளவில் சந்தோஷத்திற்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம். இனி உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு தொடர்கதையாக வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாயானால் என் குழந்தையே, அதுதான் வாழ்க்கை. ஏன் தெரியுமா? பிரச்சனைகளும் இன்னல்களும் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை உனக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த சோதனைகளும் இல்லாமல், எப்பேற்பட்ட இன்னல்களும் இல்லாமல் இந்த வாழ்க்கை இருக்கும் பட்சத்தில் அதுவெல்லாமும் உனக்கு ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. ஏனோ வாழ்கிறோம், எதற்கோ வாழ்கிறோம் என்பது போலாகிவிடும். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு, ஒவ்வொரு இன்னல்களையும் எதிர்கொண்டு நீ வாழ்க்கையை முட்டி மோதி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் சுற்றி இருக்கின்ற சுவாரஸ்யங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சேரும் இடமும் தெரியவில்லை, செல்லும் வழியும் தெரியவில்லை. இருந்தாலும் நானாக சென்று கொண்டிருக்கின்றேன். என்னோடு நீ வருகிறாய் என்கின்ற நம்பிக்கையில் என்று நீ சொல்லி செல்லும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உன்னோடு உன் அம்மா உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நன்மைகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் அதை அத்தனையையும் சீரும் சிறப்புமாக உனக்கு தந்திடுவேன். என்னை நம்பி நீ முழு விஷயங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டாயானால் நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் உன்னை தவிர்த்து நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்ல நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணர்கின்ற காலம். இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்திட வேண்டும். இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் உன்னை தொடரும் பொழுது நீ எந்த இடத்திலும் கலக்கம் கொள்ளாமல் வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை தரும் பொழுது அவை அத்தனையும் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். நீ ஆசைப்படுவது அத்தனையும் நீ விரும்பியதை விட உனக்கு சிறப்பான ஒரு உண்மையை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் அம்மா உனக்காக இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய மனது சந்தோஷப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது நீ யோசிப்பதுதான், உனக்கான நம்பிக்கையை நீ பெறுவதுதான். இந்த தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான வெற்றியை மீட்டெடுப்பதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை ஒவ்வொன்றையும் நான் சரியாக யோசித்து
உனக்கென நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே அனுப்பிவிடவும் முடியாது. அப்படி உன்னால் வெளியே அனுப்ப முடியாத ஒரு விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த வராகி நான் உன் மீது கொடுக்கின்ற அன்பு, இந்த வராகி உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. நான் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்ற உன்னுடைய அந்த சிந்தனைகள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் நாமாக நின்று நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் எந்த நேரத்திலும் நமக்கு உண்மையான மனதளவில் நாம் நம்பிக்கை வைத்த விஷயங்களை எல்லாம் நம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இந்த தாயானவள் என்னுடைய அன்பு உனக்கு புரியும். எனக்கென்று யாரும் இல்லை. சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அது என்னை மட்டுமே தேடி வருகின்றது. என்னோடு அதனை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ கலக்கம் கொள்கிறாய் அல்லவா? எல்லாமும் எனக்கு ஒன்றுதான். என்னை பற்றி நான் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன். என்னை பற்றி யாரும் கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகள் மனது நீ வெறுக்கத்தான் செய்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே? இப்படி நீ யோசிப்பது உனக்கு நல்லது. நீ இப்படியெல்லாம் சிந்திப்பது உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீ எந்த அளவிற்கு மனதால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நீ சிந்திக்கிறாயோ அந்த அளவிற்கு நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி, இந்த நேரம் நான் உனக்காக எப்பொழுதும் உன் முன்னால் காத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எப்பொழுது உனக்கான நல்ல மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பாய் என்பதில் நான் உறுதியோடு இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. நீ உன்னுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்தும் வரை உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர மாட்டேன். வாழ்க்கையை வெறுப்பதோ இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்றோ நீ சொல்வதோ கூடாது. எல்லாமுமே உன்னுடைய நல்ல எண்ணத்தாலும் தெளிவான சிந்தனைகளினாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ விரும்பியதை விட அதிகப்படியான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அதிகப்படியான வெற்றியை நிச்சயமாக நீ பெறுவாய் என்பதனை புரிந்து கொள். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் கடந்து உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயமான ஒரு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் சொல்லி நீ எப்பொழுதும் வருத்தப்படாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் பெருமை அடையலாம். வார்த்தையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி. கோபத்தில் ஏழையாக இருந்து அன்பில் பணக்காரனாக இரு. இந்த காலம் நிச்சயமாக அதற்கான பதிலை சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. இந்த காலம் அதற்கான பதிலை சொல்லாமல் போய்விடாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வெற்றியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த இடத்திலும் வராகியை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பமும் வந்துவிடப் போவதில்லை. அப்படியும் ஒரு துன்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். அந்த விஷயங்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் எதை கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயத்திலும் உன்னை சந்தோஷப்படுத்தி உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். விட்டு கொடு அல்லது விட்டுவிடு, நிச்சயமாக நிம்மதி நிலைத்து நிற்கும் என்பதனை புரிந்து கொள்.
என் குழந்தையே, யாராவது நம்மை தேற்றிவிட மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு உடையாதே. உனக்கு நீயே துணை. நீ வணங்குகின்ற தெய்வமே உனக்கு துணை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.